ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஏப்ரல் மே 2026 கொஷின் பேட்டர்ன் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பப்ளிஷ் பண்ண அந்த பேட்டர்ன் வந்து மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் நிறைய பேர் புரியல அப்படின்னா நான் இப்போ வந்து கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் யூஜி அண்ட் பிஜி ரெண்டு பேருக்குமே சொல்லியிருக்காங்க. அரியர் அண்ட் கரண்ட்னு சொல்லி உங்களுக்கு ரெகுலரே சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்னென்னா இப்போ சப்போஸ் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அரியர் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னும் ரிசல்ட் வரல, இருந்தாலும் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து கொஷின் பேட்டர்ன் யூஜி அண்ட் பிஜின்னு சொல்லி மொதல் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஷின் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது யாருக்கு கிடையாது அப்படின்னா யூஜியில் படிக்கிற பி பிளான் அதுபோல் பிடெஸ்க்கு, பிஜியில் படிக்கிற எம்ஆர் கண்டு எம் பிளான் இவங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ மித்த இருக்கிற பிஇ பிடெக் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து ரெகுலேஷன் 2025 உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் இயர் படிக்கிங்க, செகண்ட் செமஸ்டர் படிச்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் 10 கொஷின், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மார்க் கொஷின் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சப்டிவிஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் இருக்கும், எம்சிக்யூ கொஸ்டின். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரிமெம்பரன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கும். அது போக வந்து பார்ட் ஏல இன்னொரு 10 கொஷின் கொடுக்குறாங்க. அது வந்து 3 மார்க்கு. ஸோ இது பொறுத்தவரை கம்பல்சரி எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து சப்டிவிஷன்ஸ்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இதுக்கு வந்து 30 மார்க்கு. ஸோ மேலே 10, இது ஒரு 30-40 மார்க் ஆகிப்போச்சு. மீதி இருக்க 60 மார்க் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் பியில் இருக்கும் 5 கொஷின். அதுக்கு வந்து ஒவ்வொரு கொஷினுக்கு 12 மார்க்கு. இதில் வந்து எதிரா டைப்பில் வந்து கொஷின் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 2 கொஷின் வரைக்கும் அந்த எதிரா சாய்ஸ் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 60 மார்க்கு. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 100 மார்க் உங்களுக்கு எக்ஸாமு. ஸோ இந்த உங்களுக்கு 12 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் அனாலிசிஸ், அதாவது இதுக்கு முன்னாடி 15 மார்க்கில் இருப்பீங்களா அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இதே இது வந்து அடுத்த ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. இது யாருக்கு அப்படின்னா அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அந்த பிஆருக்கு, பி பிளானு, பிடெஸ்க்கு இவங்களுக்குலாம் வந்து மேலே கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்களா, அவங்களுக்குலாம் இந்த பேட்டர்ன். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுபோக பிஜியில் எம்ஆருக்கு, எம் பிளான் இவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏல 10 1 வேர்டு தான், அதே மாதிரி பார்ட் ஏல 10 3 மார்க் தான். ஸோ இதுக்கு வந்து சப்டிவிஷன்ஸ்லாம் கிடையாது, அது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ பார்ட் பியில் மட்டும் இங்கே என்ன அப்படின்னா 16 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து உங்களுக்கு 12 மார்க்கு. ஸோ இது வந்து பிடெஸ்க்கு, ஸோ பி பிளான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ நார்மலாக பிஇ பிடெக்கில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது வந்து 10 1 வேர்டு, அதுபோக 10 3 மார்க்கு, அதுபோக வந்து 5 12 மார்க்கு. இது வந்து உங்களுக்கு எதிராக சாய்ஸில் இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து எதிராக சாய்ஸில் வருது அப்படின்னா அதிலே வந்து உங்களுக்கு 2 சப்டிவிஷன் வரைக்கும் கேட்கக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 19 நவம்பரில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண அந்த டைம் டேபிள், அந்த உங்களுக்கு ஷெட்யூல் வந்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நீங்கள் எழுதியிருக்க பேட்டர்னில் வராது எக்ஸாமு, செகண்ட் செமஸ்டரில் இந்த மாதிரி தான் வரும். ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.